Hebron Ministries. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பாஸ்டர் தேவன் நல்லவர். சரி, இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த அருமையான பகுதியில் யோசியா புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு இந்த வாரம் கொடுத்த வார்த்தைகள். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபையும் போல வைப்பேன்? உன்னை எப்படி செபையுமே போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் இங்கே முதல்ல குறிப்பிடுகிற காரியம், இந்த ஓசியா ஒரு அருமையான தீர்க்கதரிசி. அந்த ஓசியா மூலமாய் கர்த்தர் ஒரு சந்ததிக்கு வார்த்தைகளை ஆண்டவர் தேவன் கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. முதல்ல நம்ம வீட்டில் எது துக்கமான காரியம் இருக்கோ அதுதான் நம்மக்கிட்ட வரவங்கிட்ட முதல்ல சொல்லுவோம். என்ன சொல்வீங்க? உங்கள் பிள்ளை பாஸ் ஆகிட்டா, என் பிள்ளை பாஸ் ஆகிட்டான் அப்படி சொல்லுவோம். உங்கள் பிள்ளை ஐஏஎஸ் கலெக்டரான என் பிள்ளை ஐஏஎஸ் ஊரே கூப்பிட்டு சொல்லுவோம். பார்த்தீங்களா? அதேமாதிரி துக்கமான நிகழ்ச்சி இருந்தாலும் சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல என்ன செய்வோம்? நம்ம அந்த நிகழ்ச்சியை பகிர்ந்தது போல் கர்த்தருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் இருக்குது. அந்த பாரம் என்னென்னா, 12 கோத்திரத்தில் எப்ராயிம் கோத்திரம் தேவனை விட்டு விலகி போகும்போது அவருடைய இருதயம் உடைகிறது. அதுதான் இன்றைக்கி செய்தி. எப்ராயிம், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? 12 கோத்திரத்தை நான் உனக்கு கொடுத்தனே, நான் எப்படி உனக்கு கைவிடுவேன்? அது நினச்சி பார்த்து, இஸ்ரவேல் உனக்காக தானே கொடுத்தேன், உன் பிள்ளைங்க தானே அவங்க. அதனால் இஸ்ரவேலே அவங்க அப்பாவை கூப்பிடுறாரு, யாக்கோபை கூப்பிடுகிறார். நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஒப்பு கொடுக்கறதுனா சாபத்திற்கு, மோசமான நிலைகளுக்கு ஒப்பு கொடுக்கறது சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? சோதம் குமாரா இருக்கிற அந்த மற்றங்களை ஆண்டவர் கந்தமும் அக்னியும் வர்ஷிக்க பண்ணி அதை அழித்து போட்டார். அப்போ ஆத்மாவும் இந்த செபியமும் அது பக்கத்தில் இருக்கிற நாடுகள். இப்போ நம்ம சென்னை இருக்குதுன்னா இது தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு பக்கத்தில் இந்த பக்கம் கேரளா, அந்த பக்கம் என்ன இருக்குது? ஆந்திரா இருக்குது இல்லையா? பக்கத்து இந்த பக்கம் கடல் இருக்குது. அது போல் அது இப்போ அந்த ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அது சுற்றிலும் கர்நாடகா இருக்குது, அதுக்கு பிறகு மும்பை இருக்குது, அதனுடைய எல்லைகள் 4 பக்கம் சுற்றி இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தவறு செய்தவனை கர்த்தர் நினைக்கிறார், பிறகு சந்ததியை நினைக்கிறார், பிறகு அந்த நாட்டை எப்படி அழிக்கத்தையும் தெரியலையே, மனசு வேதனைப்படுது. அப்போ 2 நாடுகளையும் எப்படி சோதம் குமாரா தேவனுடைய திட்டங்களை அறியாமல் பண்ணும்போது, அங்கே அநியாயம் நடந்தபோது 10 நீதிமான்கள் கூட இல்லாத பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? சோதம் குமாராவை அழித்து போட்டு விடுகிறார். அல்லேலூயா. அதுபோல் இவர்கள் இருக்கிற இடத்தை நான் எப்படி அழித்து போடுவேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. அல்லேலூயா. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குவோம். நினைச்சா எனக்கு பரிதாபமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை என்னுடைய இருதயத்தில் போன வாரங்கள் தேவன் கொடுத்தார். இதை குறித்து செய்தியை கர்த்தர் கொடுத்தார். எப்ராயிம் அந்த அருமையான சாப்டர் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம அதை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டுடைய கரமும் தேவ இதில் 4 காரியங்கள் மிக முக்கியமான காரியங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன என்றால், தேவனின் அழைப்பு, காட்ஸ் இன்விடேஷன். ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த எப்ராயிம் கோத்திரத்தையும் தேவன் அழைத்தார். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபுடைய சந்ததியில், யோசேப்புடைய சந்ததியில் இந்த மனாசே எப்ராயிம் கோத்திரத்தை தேவன் அழைத்து அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் நிலங்களை கர்த்தர் கொடுத்தார், இன்ஹெரிட்டன்ஸ் சுதந்திரங்களை கர்த்தர் கொடுத்தார். இப்போ 4 காரியங்களை பார்ப்போம். 1, மனதுருக்கின் தேவன், காட் ஆஃப் கம்பேஷன், மனதுருக்கத்தின் தேவன். 2வது, காட் ஆஃப் அடோரேஷன், ஆராதனையினுடைய தேவன். 3வது, காட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், சீரமைப்பு. அப்போது ஆண்டவர் நம்ம மேலே மனதுருக்குது மாத்திரமல்ல, ஆண்டவர் தன்னோடு கூட ஆராதனை என்றால் அவரோடு கூட உறவு கொள்வது, அவரோடு கூட ஆராதனை செய்வது, அவரை உயர்த்துவது. சரி, ஆமாம். 3வது காரியம், உங்களை சீரமைப்பார். அப்படி வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை மறுபடியும் சீரமைப்பார். அப்படின்னா ஆண்டவர் ரீபில்ட் யூ, திரும்ப உங்களை கட்டி எழுப்புவார். 4வது காரியம்,
காட் ஆஃப் காம்பன்சேஷன்னா எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அவற்றையெல்லாம் திரும்ப கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். இப்போ நம்ம வாசிங்க ஆண்டுடைய வசனங்களை மறுபடியும் வாசிச்சா அங்கே அந்த வார்த்தைகள் சொல்லுது, எப்ராயிமை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன். அப்போ ஆத்மாவை போலும் செபியமை போலும் எப்படி வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. எவ்வளோ பெரிய ஒரு தகப்பன் தாய்க்குள்ள ஒரு அருமையான உறவை ஆண்டவர், மணவாட்டிக்கும் மணவாளவனுக்குள்ள உறவு. அந்த இஸ்ரவேல் தேசம் ஆண்டவருடைய மணவாட்டி, ஆண்டவர் மணவாளன். அப்போ அந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய மனசு, அதுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள்லாம் அவருடைய பிள்ளைகள் எப்படி ஒரு தேவன் எப்படியா ஒரு குடும்பத்தை போல கர்த்தர் செயல்படுத்துகிறார், அதுபோல் அவருடைய இருதயம். அப்போது ஒரு தாய் தகப்பன் தன் தாய் தகப்பனுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளையை எவ்வளோ அதிகமாக அன்பு செலுத்திருக்காங்க. அந்த பிள்ளை அந்த தாய் தகப்பனை விட்டுட்டு போகும்பொழுது அந்த தாய் தகப்பன் இருதயம் அதிகமாக குழம்பும், கஷ்டப்படும், வேதனைப்படும். இத்தனை வருஷம் 30 வருஷங்கள் 28 வருஷம் வளர்த்தனே, எல்லாம் செய்தனே அப்படின்னு சொல்லும். அந்த பிள்ளைக்கு அப்போ தெரியாது. அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அந்த பிள்ளை விட்டுட்டு போகும்போது இந்த பிள்ளை அழுவோம். அப்படின்றது ஒரு பெரிய சுழற்சி. அப்படியே மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் தெரியாது. அதுபோல் இந்த எப்ராயிம் செய்கிற தவறுகள் அவனுக்கும் அவனுக்கு சந்ததிக்கு தெரியல. ஆண்டவர் ஒரு இருதயம் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால் என்ன செய்கிறார் ஆண்டவர், மனதுருகிறதா, காட் ஆஃப் கம்பேஷன். அந்த கோத்திரத்தின் மேலே கர்த்தர் மனதுருகிறத பார்க்க முடியும். சரி, ஒவ்வொன்றும் படிச்சிருந்தா லேட் ஆகும். அதனால் நான் பாருங்க, அப்போது பார்க்கும்பொழுது இந்த அருமையான யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 13 12 பிள்ளைங்க. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். சரி, அந்த யாக்கோபுக்கு யார் யாக்கோபுடைய பிள்ளைகள் யாருக்கு ஆண்டவர் புத்திர சுவாகரத்தை கொடுத்தாரு? யோசேப்பு கொடுத்தாரு. அந்த யோசேப்பு எங்கே இருந்தான்? ஈஜிப்தில் இருந்தான். சரி, அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. பிள்ளைங்க பேர் என்ன? மனாசே, எப்ராயிம். கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதிலத்தில் 100% பெற்றுக்கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. சரி, வெரி குட். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இந்த 2 பிள்ளைகள் இப்போதான் அதில் காரியம் ஆரம்பிக்குது. 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் யோசேப்பு கொடுத்துட்றாரு. இது யோசேப்பு என்ன பண்ணுறா? அவங்க அப்பா மறிக்க போகிறாரு. யாக்கோபு இப்போ ஈஜிப்தில் கோசோன் நாட்டில் இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு? அவங்க அப்பா கிட்ட இந்த யோசேப்பு ரொம்ப ஒரு பிரைம் மினிஸ்டர், நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், எல்லா நாடுகளுக்கும் தானியம் கொடுத்துட்டார், பெரிய லெவல் இருக்கார். அந்த சமயத்தில் எல்லா நாடுகளும் வறுமையில் இருக்குது. இந்த நாடு மாத்திரம் பயங்கரமான ரிச்சஸ் கண்ட்ரியாக இருக்குது. தானியம் கொடுக்கறது அவ்வளோ பெரிய காரியம் இருக்குது. அப்போ எல்லா நாடுகளும் எகிப்தை பார்த்து பெருமை என்ன பண்ணுது? பிரமிப்படையுது. அந்த எகிப்தை இந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் கொண்டு வந்தது யோசேப்பு இல்லையா? அவ்வளோ பெரிய நாடாக மாற்றிட்டார் ஆண்டவர். இப்போ அமெரிக்கா இருக்குது. அமெரிக்கா இவ்வளோ வல்லரசாக இருக்காரு. அந்த நாளில் இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் ஒருத்தவர், அதில் இருந்து இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவங்கெல்லாம் உண்மையும் உத்தமமாக அந்த நாட்டை நடத்தினாலே இப்போ உலகத்திலே தலை சேர்ந்த நாடாக கர்த்தர் வச்சுக்கிறார். சரியா? அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க? நேராக போயிட்டு அந்த ஜோசப், அந்த பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஷியல் மினிஸ்டர், நேராக போயிட்டு அப்பாவை பார்க்க போகிறான். அப்பா படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சொல்கிறாங்க இது மாதிரி யோசேப்பு வந்திருக்கா, பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லாமல் வர சொல். ஹல்லேலூயா. அவர் தானே பெரிய, வர சொல்லு. நேராக வரா, பயபக்தியாக போயிட்டு அது 40-12. அப்பொழுது அவனுடைய முழங்கால் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசிப்பிட்டு அவனுடைய முகத்துக்கு தரை மட்டும் குடிந்து வணங்கினான். பவ் டவுன் வித் ஹிஸ் ஃபேஸ் போட்டு பார்த்தீங்களா? அப்போது தன் முகம் கீழே பாடுற அளவுக்கு குனிந்து தகப்பனை அவன் என்ன பண்ணுறான்? ஐயா, நான் அவனுக்கு தெரியுது ஆண்டவர் தேவன் தகப்பன் மூலமாக தான் இவன் பிரைம் மினிஸ்டர் நானான் என்பதை அவன் உணர்கின்றான். இது சந்தனுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கொடுத்த சந்ததி. அது சில பிள்ளைகள் உணர்வார்கள், சில பிள்ளைகள் உணர மாட்டார்கள். சரி, இப்போ இந்த பிள்ளை உணர்ந்து போகிறான். அப்போ அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறான். அப்போ 2 பிள்ளைகளையும் பார்க்குறான். இது யாருன்னு கேட்குறான். கேட்டோன்னு சொல்லலாம், இதான் டேடி மனாசே, மூத்த பையன். இது யாருப்பா? இதான் எப்ராயிம், சின்ன பையன், இளைய பையன். இவங்களை என்ன செய்யணும்பா? இவங்களை பிளஸ் பண்ணுங்க டாடி, வி நீட் யுவர் பிளஸ்ஸிங் அப்படி சொல்லி கொடுக்குறோம். உடனே அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய வலது கையை என்ன பண்ணுறாரு? எப்ராயிம் தலையின் மேல்
வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே அப்படியல்ல இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும். நீ பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், எனக்கு தெரியும், வாய் மூடு. என் மகனே எனக்கு தெரியும். இவன் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான். இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். ஹல்லேலூயா. முதல்ல யாக்கோபு ஒரு தரிசனக்காரன். அவன் போகும்பொழுதே தேவதூதல் ஏறுகிறது இறங்குற தரிசனத்தை பார்த்தவன். இவன் பிள்ளைய பார்க்கல, அவன் பெரிய தரிசனக்காரன். அவன் சொல்கிறான், இல்லை மகனே, இதான் மகனே நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கப்படுகிறது. அதே போல் அப்போ அந்த 2 பிள்ளைகளுக்கு அவன் முன்னாடியே பேர் வச்சிடறான். மனாசேன்னா என்னுடைய கஷ்டங்கள் யாவும் தேவன் மறக்க பண்ணினார் இந்த தேசத்துக்கு வந்து. எப்ராயிம் என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை கனி உள்ளவனாய் மாற்றினார். ஃப்ரூட்ஃபுல், கனி உள்ளவனாய் மாற்றினார். எனக்கு ஆண்டவர் மிகுதியான செல்வங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த காலையில் நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். நான் வந்து இன்றைக்கி மத்தியானம் வந்து கரெக்டாக ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஏன்னா உங்களுக்கு நான் பிரசவம் பண்ணி போகிறேன். போகும்போது எனக்கு கோல்டு இருக்குது, சாப்பிடக்கூடாது பழம். டாக்டர் சொன்னார் பழத்தை கொஞ்ச நாளுக்கு டச்சே பண்ணாது சொல்லலாம், ஆனால் பிளஸ்ஸிங் வேணும்ல, அட போயான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு ஆப்பிளில் ஃபுல்லாக அழகாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு, அதான் கெமிக்கல் அடிச்சிருக்காங்க, அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஃபுல் பழத்தை சாப்பிட்டேன். அதனால் அப்போது ஆண்டவர் இப்போ வந்து வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா ஆண்டவர் தேவன் ஒரு முறை ஒரு அம்மாவுக்கு குழந்தை இல்லை. இப்போ குழந்தை இல்லை பொழுது அந்த அம்மா என்கிட்ட வந்து அழுதாங்க. ஏன் ஆண்டவர் அந்த டைமில் நார்மலாக ப்ரேயர் பண்ணி விட்டுடுவேன். அந்த டைமில் ஆண்டவர் சொன்னார், ஒரு மேங்கோ வாங்கிட்டு சொல்லு, அப்போ சீசன், மேங்கோ சீசன், வாங்கிட்டு சொல்லு, நீ அவங்களுக்கு ப்ரே பண்ணி கொடு, குழந்தை போட சொன்னார். அது ப்ரே பண்ணி கொடுத்தா அந்த அம்மாவுக்கு நல்ல அழகான குழந்தைய கர்த்தர் கொடுத்தார். சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட உணர்த்துவார். காலையில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உனக்கு என்ன பழம் பிடிக்கணுன்னு, பலாப்பழம் பிடிக்கணும். நான் சொன்னேன், ஏப்பா ஒரு பழம் சொல்கிறான்னா ஒருத்தன் வாட்டர்மெலன்றான். அதாவது கான்செப்ட் என்னன்னா, எந்த பழம் நீ சாப்பிட்ணுன்றதுக்காக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எது பலாப்பழம் பிடிக்கும் அப்படின்னா பலாப்பழத்தை. அப்புறம் 3rd 4th சர்வீஸில் ஒரு பொண்ணு சொல்லிட்டா. அவன் சொன்ன எனக்கு பலாப்பழம் பிடிக்கும். நான் சொன்னேன் பலாப்பழத்தை ஃபுல்லாக ஒரு பழம் எந்த பழமோ அந்த பண்ணி ஃபுல்லாக சாப்பிடணும், அப்போ தான் அந்த பிளஸ்ஸிங் வரும். யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, மாதுளம் பழத்தில் 613 சொலைகள் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, நான் கவுண்ட் பண்ணல. ஆனால் அந்த மாதுளம் பழம் முழுதையும் அவங்க என்ன ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ பழம் சாப்பிடுவது விதையுடைய பழங்களை, அக்கார்டிங் டு பைபிள் எந்த பழம், விதையுடைய பழங்களை சாப்பிட வேண்டும். விதையுடைய பழங்களை சாப்பிட்டா ஆண்டவர் என்ன பண்ணார், கர்த்தர் உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவார். கடவுள் படைப்பு, கிரியேஷன், மனுஷன் அந்த கிரியேஷன் அழிக்கிறான். இப்போ பிப்ளிக்கலாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய காலில் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்துக்கிட்டே இருப்பார். சரி, இப்போது அந்த பழம் என்ன, ஃப்ரூட்ஃபுல்லாக என்னப்பா, கனி நிறைந்தவன். கனி நிறைந்தவன் என்று அர்த்தம். கனி நிறைந்தவன், ஃப்ரூட்ஃபுல், ப்ராஸ்பரிட்டி, செழுமையானவன் என்று அர்த்தம். கர்த்தர் என்ன கனி நிறைந்தவனாய் மாற்றிட்டார், செழுமையானவனாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. கனி நிறைந்தவன், ஃப்ரூட்ஃபுல்னஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அப்போது ஆண்டவருடைய அப்படியே கர்ப்பக்கு வரங்களை சொல்லுங்க, ஆண்டவரே நான் கனி நிறைந்தவன், என்னை கனி உள்ளவனாக, செழிப்புள்ளவனாக, ஆசீர்வாதம் உள்ளவனாக, இந்த தேசத்தை ஆளுகை செய்யவனாக கர்த்தரை மாற்றிக்கிறார். ஆண்டவரே இந்த அருமையான சாயங்கால வேளையில, அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே எப்ராயிமுடைய ஆசீர்வாதங்கள் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் வந்து பலிக்கட்டும். கரகத்துக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பத்தியா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றா ஆண்டவர் சொல்லித்தரார், ஒவ்வொன்றா சொல்லித்தரார். ஹல்லேலூயா. நான் ட்ரிச்சி போயிருக்கும்பொழுது ஒரு மெசேஜ் எடுத்தேன். எல்லாம் அவங்க பாஸ்டர், எல்லாம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே அந்த மெசேஜில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாங்க. அவங்களுக்கு பாடின அப்படியே எல்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் அப்படி சொல்லும் போல் அவங்க. நம்ம ஒரு டைம் போகிற என்ன, நான் பாஸ்டர் வந்தாங்கன்னா எப்பயுமே நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆயத்தமாக இருப்போம். என்ன சொன்னேன்ப்பா, அங்கேருந்து ஃப்ளைட்டு போட்டு பாவம் என்ன நீ கூப்பிடுற,
இவ்வளோ பணம் செலவு பண்ண ஏதோ வந்து பேசிட்டு போனால் எப்படிப்பா, ஏதாவது ஒன்று பிரயோஜனமாக இருக்கணும்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட நான் மெசேஜ் எடுக்கிறதுலாம் பெருமை இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே வருவேன், ஆண்டவரே அவங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும். இப்போது ஒரு ஆள் உட்காந்துருப்பான், ஒரு ஆள் உட்காந்துருக்குன்ட்டு அவனுக்கு வந்து என்னது வந்து பிரியாணி வேணுமா இல்லை ஒயிட் ரைஸ் வேணுமான்னு சொல்லி அது முன்னாடி வாந்தி ஒன்று சாப்பிட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருக்க ஆளாக இருக்கும். அதுக்கிட்ட போய் பிரியாணி வச்சா வேணாம் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் ரசம் சோதனை தான் போதும்னு. அவங்ககிட்ட போயிட்டு நம்ம பிரியாணி பற்றி பேசினா ஏறாது. அதுபோல் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அந்த தேவையை கர்த்தர் தான் உங்களோட கூட பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியக்காரர் என்ன மெசேஜ் வந்தாலும் இல்லை, அது எவ்வளோ அழகாக பேசணும்னு இல்லை, ஆவியானவர் அந்த மெசேஜில் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ சரி, ஃப்ரூட்ஃபுல் என்ன அர்த்தம்? கனி நிறைந்தவன். சொல்லுங்க, கனி நிறைந்தவன். கர்த்தரைகளை கனி நிறைந்தவனாய் மாற்றினார். சொல்லுங்க, நல்ல வாயை தருது. ஹல்லேலூயா. கனி நிறைந்தவனாய் என்னை மாற்றினார். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். நான் வல்லமை உள்ளவன், கனி நிறைந்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவ ஆசீர்வாதங்களால் என்னை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆள் கடை வச்சிருந்தான். அவன் என்ன கடை வச்சிருந்தான்? ஆணி கடை வச்சிருந்தான். அவன் தான் அவங்க அப்பா வந்து கடை கூட்டு போட்டாரு. சந்தியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, நெயிலில் ஆணி செய்கிற கடையை வச்சுருக்குறாங்க. அந்த பையன் வந்து ஆணி கடை வச்சுருந்தானா. ஒரு ஆள் எடுத்துகிட்டு போயிட்டு, எங்கள் இது நிறைய நாங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்டினோம், எக்கச்சக்கமான ஆணி வந்து சேர்ந்து போச்சு, எனக்கு இது ஏதாவது பிரயோஜனமாக பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவன் தன்னிட்ட இருந்து 2-3 மூட்டை ஆணியை கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரான். இல்லை வேலைக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். ஒன்றும் பிரயோஜனமாக செய்யி, இல்லைண்ணா நீ விலைக்கு எடுத்துகிட்டு எனக்கு காசு கொடு சொல்ல, சரி நீங்கள் போயிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு வாங்க ஐயா அப்படின்னு சொன்னாராம். சரிட்டு அந்த பணக்காரர் போயிட்டாராம். இவன் என்ன பண்ணான்னா, அந்த ஆணியை என்ன பண்ணான், அழகாக ஒரு பஃபல்லோ மாதிரி, பஃபல்லோன்னு தெரியல, இந்த பையன் என்ன பண்ணான், அந்த ஆணி எல்லாம் அழகாக ஃபஸ்ட்டு ஒரு பஃபல்லோ படம் போட்டான். படம் போட்டு இந்த ஆணியை அழகாக வந்து ஒரு சின்ன அயன் டூம் மாதிரி பண்ணான். அழகாக பண்ணிட்டு அப்படியே அந்த ஸ்கெலிட்டன் பண்ணிவிட்டு இந்த ஆணியெல்லாம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணான். ஃபிக்ஸ் பண்ணி அழகாக அப்படியே அந்த ஆணியிலே என்ன பண்ணிட்டான், இந்த பஃபலோ உருவத்தை கொண்டு வந்துட்டான். அந்த ஆள் வந்தார், பெரிய பணக்காரரு வந்தார். என்னப்பா அப்படின்னு கேட்டார். இங்கே பாருங்க, ஏன் பார்த்தா ஒரு ஆள் நம்ம உள்ள அவர் வச்சிருந்த அந்த ஆணியை கொண்டு ஒரு அழகான உருவத்தை அவன் கொண்டு வந்து கொடுத்த உடனே அவர் தன்னிடத்தில் இருந்த பணத்தெல்லாம் அந்த பையன்கிட்ட கொடுத்தாரு. பிறகு அவன் இன்னும் அதிகமாக கடவுள்கிட்ட ஞானத்தை பெற்று என்ன பண்ணுறான், நிறைய காரியம் பெரிய பணக்காரனாய் மாறி விடுகிறான். அப்போது நம்முடைய கிட்ட இருக்க கடவுள் தாழ்ந்துகளை நாம் இப்போ உலகத்தில் அதெல்லாம் நடக்குது. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஞானத்தில் குறைவுள்ளவனாக சம்பூர்ணமாக கொடுக்கறதை கேட்க கடவன் என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். ஞானத்தை இவங்க என்ன பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸில் வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா, உலக ஞானத்தை பார்க்கலாம் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் அவன் அடுத்த நிலைக்கு போக தேவன் கிருபை பாராட்டுவார். சரி என்று உங்களை ஆஸ்வதிப்பார். இப்போ இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த எப்ராயிமை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்ராயிமுடைய காரியம் என்னென்னா, அந்த எப்ராயிம் என்ன பண்ணுறான், செழிப்புள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் எப்ராயிமுக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நாடுகளை பற்றி பார்த்தோம். 2 நாடுகளுக்கு சோதோம் குமாராவை போல நான் எப்படி கவிழ்த்து போடுவேன், என்னுடைய இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது அப்படின்னு சொல்றது பார்க்கும்போது டியூட்ரானமில கூட அங்க பாருங்க, அவன் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்துருச்சு பாருங்க. கர்த்தர் தமது கோபத்தினாலும், அதே போல ஆபிரகாம் போனோம் அந்த 4-5 நாடுகள் பார்த்தீங்கன்னா சோதோம் குமாரா, பிறகு அந்த ராஜாக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க பாருங்க, பார்த்தீங்களா? அப்போ எல்லாம் அந்த நாடுகள்லாம் இருக்குது. இப்போ ஆண்டவர் அது நினச்சி போகிறாரு, அவங்கள அழிச்சது போல ஒன்று அழிக்கணும்னு நினைக்கிறியா? என்னால் அழிக்க முடியலையே, என் உள்ளம் குழம்புகிறதே. அதனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஒவ்வொரு நாட்டிலும் ஜெபிக்கிற நீதிமான்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம், உங்களுடைய சபை, உங்களுடைய போதகர் ஜெபிக்கிற போதகரா சபையா குடும்பமாக இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பயங்கரமான வாதைகள் வருகிறது பார்த்தீங்களா? எக்காலம் 7 எக்காலங்கள் தொடிக்கப்படுகிறது. இதெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே உண்மை இந்த வேதாகமத்தில்.
அவையெல்லாம் ஒவ்வொன்றா நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சபையை எடுத்துக்கொள்ள இயேசு நிச்சயமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. மரித்தவர் எப்படி உயிரோடு கூட எழுந்தாரோ, அது உயிரோடு கூட எழுந்து பரலோகத்து போனாரோ, அவர் திரும்ப வரப்போகிறார். அது அந்த செய்தி என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி வாசிங்க, அப்புறம் 25 வாசிங்க. அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் என்ன செய்யணும், நீ என்ன பண்ண வேண்டும், நீ தனியே பிரிந்து வாழ வேண்டும். அவர்களோட கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. ஆனால் அதை பிரிந்து அந்த உடன்படிக்கை மறந்து போயிடுறாங்க. தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேற தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்தில் இருந்து வேரோட பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேற தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இவ்வளோ ஏன் ஆண்டவர் சோதம் குமாரா மேல மற்ற நாடுகள் மேல ஏன் கந்தகம் அக்னி வருஷிக்க பண்ணார்னா, அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்தனால் தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார். கலிஃபோர்னியா ஏன் இருந்துச்சு, அதுதான் கலிஃபோர்னியா வந்து ஒரு ஒஸ்ட்டு சிட்டியாக இருந்துச்சு. அப்போது பயங்கரமாக லாஸ் ஏஞ்சலஸ் நாங்கள் எல்லாம் போயிருக்கோம் அந்த நாட்களில். அவ்வளோ பயங்கரமானது. சாட்டர்டே நான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை, பயங்கரமாக இருக்கும். சாட்டர்டேலாம் ரோட்டில் போகவே முடியாது. எங்கே எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாம் ஆகும். சாயந்தரம் 3 மணிக்கு ஆரம்பிக்குங்க. 3 மணிக்கு ஆரம்பிக்கும். ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது, சைனீஸ் தெர்னோஸ் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது லாஸ் ஏஞ்சலஸில். அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தா நான் சும்மா அது வந்து நான் போய் அமெரிக்காவில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு காமிக்கிறாங்க, எப்படி நடக்குது பாருங்கன்ட்டு. 1994 நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா காரில் டான்ஸு, மோசமான அரைக்குறை ட்ரெஸ்ஸை பண்ண ஒரே டான்ஸு. விடிய காலையில் அடுத்த நாள் காலையில் 6 மணி வரையிலும் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஆடுவானுங்க. அவ்வளோ மோசமான சிட்டி. ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் சிட்டியை எரிச்சு போட்டார். ஒன்றுமே மிஞ்சல. பெரிய பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் எல்லாம் போயிடுச்சு. பார்த்தீங்களா, தேவனை நம்ம கோபம் ஊட்டினா, உடன்படிக்கை தள்ளினா அந்த சிட்டிக்கே அழிவு வருகிறது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் நினச்சிங்க, அப்போது நாம் எவ்வளோக்கு அதிகமாக தேவனுக்கு அன்பாக இருக்குமோ நம்ம குடும்பத்தை கர்த்தர் நேசிக்க வல்லமை உள்ளவராக இருக்கும். ஹல்லேலூயா.